ஒரு குட் ரிலேஷன்ஷிப்னா என்ன தெரியுமா? ஒருத்தங்க கூட நம்ம இருக்கும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் மட்டுமே வெளியில வரும், நம்மள ஒரு பெட்டர் பர்சனா மாற்றும். அவர் பட்டிமன்றம் கிராமங்களில் நடக்கும்போது பார்த்தா வண்டி கட்டிக்கிட்டு பல ஊர்லேருந்து வர்ற பழக்கத்தை அவர் மறுபடியும் ரிவைவ் பண்ண வச்சார், புதுப்பிக்க வச்சார். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ. லியோனி சார்னா அவருடைய பேச்சு தான், அவருடைய பேச்சு, அவருடைய நகைச்சுவை, இதுதான் ஞாபகத்துக்கு வரும். என்னுடைய பள்ளி நாட்கள், என்னுடைய 10 வயது, சிரிச்சு மகிழ்ந்து உறைஞ்சு போன அந்த பருவம் தான். அவன் நிறைய பழைய பாட்டு அவர் பாடினதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த பாட்டுலாம் இருக்கான்னு நம்ம சின்ன வயசுல தெரியும். அதுக்கப்புறம் தேடி போய் கேட்டதெல்லாம் உண்டு. ஒரு இதையும் வந்து பாடி இமிட்டேட் பண்ணி பண்ணோம். ஆமாம், ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே நகைச்சுவையான பேச்சு, ஒரு ஒரு கூட்டத்தையே கட்டுப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. ஒரு மனிதர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று மேலே வருவது அவ்வளோ சுலபமான ஒரு காரியம் அல்ல. வந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது என்பது அதை விட மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். அவர் வந்து ஒரு எளிய பேச்சாளராக வாழ்க்கையை தொடங்கி இன்றைக்கி உலகளாவிய புகழ்பெற்ற ஒரு பேச்சாளராக இருக்கிறார். அவருடைய நகைச்சுவை அது ஒரு தனி சிறப்பு. அவருடைய பேச்சாற்றல், நடிப்பாற்றல், குரல் வளம் எத்தனை பேரையும் ஈர்க்கக்கூடியது. ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், பழைய காலத்தில் கோயில் திருவிழாக்களுக்கு வண்டி கட்டிக்கிட்டு வந்து மக்கள் வந்து ஒரு திருவிழாவில் கலந்துக்குவாங்க. அவர் பட்டிமன்றம் கிராமங்களில் நடக்கும்போது பார்த்தா வண்டி கட்டிக்கிட்டு பல ஊர்லேருந்து வர்ற பழக்கத்தை அவர் மறுபடியும் ரிவைவ் பண்ண வச்சார், புதுப்பிக்க வச்சார். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ அவருடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேச்சாளர்கள் வந்து ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெறுவது என்பது அவ்வளோ சுலபம் அல்ல தமிழ் உலகத்தில். ஏன்னா பேச்சாளர்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு இலவச இணைப்பாகவே பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிற உலகத்தில் ஒரு நட்சத்திர அந்தஸ்தை எட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் அதை தன்னுடைய உழைப்பாலும், திறமையாலும், முயற்சியாலும் தொடர்ந்து அந்த பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு திறமையை வளர்த்து கொண்டே போவதனாலும் அதன் பிறகு அரசியலில் ஒரு தனி இடம், அதன் பிறகு மக்கள் மன்றத்தில் அவருக்கு ஒரு தனி செல்வாக்கு. அவர் மேலும் மேலும் இன்னும் பல உயரங்களை தொட வேணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அவருடைய பேச்சில் நீங்கள் வியந்து பார்க்குற விஷயம் என்ன? ரொம்ப வியந்து பார்க்குற இல்லை இந்த மாதிரி ஒரு மாடுலேஷன், ஒரு குரல், இந்த நகைச்சுவைக்கு வந்து ஒரு டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டான நேரத்தில் சொல்லலைன்னா நகைச்சுவை பரிதாபமாக செத்து போயிடும். அந்த கரெக்ட் டைமிங் அவருடைய மிகப்பெரிய ஆற்றல், மெமரி பவர், இமேஜினேஷன், அந்த ஒரு பாடக்கூடிய ஆற்றல், நடிக்கிற ஆற்றல் எல்லாமே சிறப்பு. லியோனி சார் அப்படின்னாலும் உங்களுக்கு ஞாபகம் வர்றது எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டேன் பாங்க என்ன கொஞ்சமா இல்லை நானும் அவரை ஒரே லியோனி சார்னா அவருடைய பேச்சு தான், அவருடைய பேச்சு, அவருடைய நகைச்சுவை, இதுதான் ஞாபகத்துக்கு வரும். என்னுடைய பள்ளி நாட்கள், என்னுடைய 10 வயது, ஆமாம், சிரிச்சு மகிழ்ந்து உறைஞ்சு போன அந்த பருவம் தான். அவரோட அந்த 50 ஆண்டு கால பயணம் பொன்விழா நிகழ்வு இப்போ நடக்குது. அதை பற்றி உங்களுடைய பெரும் சாதனை இது. ஒரு தனி மனிதன் தன்னுடைய நகைச்சுவையின் மூலமாகவே ஒரு சமூகத்தையே கட்டி போட்டு அந்த நகைச்சுவைங்கிறத தொத்திட்டு இருக்காருல்ல, தொத்தி கொடுத்துருக்காரு. அது பெரிய சாதனை. அது நிறைய அவரோட பட்டிமன்றங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதாவது பிடிச்ச தலைப்புகள்? எனக்கு அது சினிமா பாடலை பற்றியா, பழைய பாடலா புதிய பாடலா? அது வெறும் விவாதமா இல்லாம ஒரு திறனாய்வா இருக்கும். அதுதான் அவருக்கு பிடிச்சது. நகைச்சுவையான பாணியில் ஒரு திறனாய்வா இருக்கும். லியோனி சாரோட 50வது பொன்விழா ஆண்டு. ஆமாம், ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அதாவது படப்பிடிப்புக்கு போகிற வழியில் வந்து ஆகணுன்ற ஒரு இதுக்காக நான் வந்திருக்கேன். ரொம்ப விருப்பப்பட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு கலையை ரசிக்கிற தன்மை இருக்குன்னா அதுக்கு வந்து முக்கியமான காரணமாகவே வந்து ஐயா இருக்கார். நம்ம சின்ன வயசில் அவரோட பட்டிமன்றங்கள், அவரோட பேச்செலாம் நிறைய கேட்டு அந்த ஹியூமர் சென்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு இருக்குன்னா அதுக்கு ரொம்ப அடிப்படையாக வந்து இருந்தவர் வந்து ஐயா. வந்து 50வது ஆண்டு பொன்விழா வந்து கலந்துக்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறை ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னும் 100ஆண்டு விழாக்கெல்லாம் நிறையா கொண்டாடணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அவர் பேச்சில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? எனக்கு இப்போ அவர் அந்த பழைய பாடல்கள்லாம், புதிய பாடல்கள்லாம் அது வந்து பயங்கரமாக இருக்கும். அப்புறம் பட்டுக்கோட்டையா கண்ணதாசன் ரெண்டுமே தான். அது பழைய பாடல்கள், புதிய பாடல் ஃபஸ்ட்டு நான் வந்து கேட்டது. அதில் வந்து நிறைய பாட்டுகள், அதில் வந்து ஒரு அப்படியே ஃப்ளோவில் போகிற போக்கில் ஒரு காமெடிலாம் வரும். அது வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு எங்கே போகிறீங்க ஊருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை கண்டக்டரை கடத்திட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய காமெடிகள் அதில் வந்து இப்படி போகிற போக்கில் அள்ளி தெளிச்சுட்டு போவார். அது மாதிரி நிறைய பழைய பாட்டு அவர் பாடினதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த பாட்டெலாம் இருக்கான்னு நம்ம சின்ன வயசில் தெரியும். அதுக்கப்புறம் தேடி போய் கேட்டதெல்லாம் உண்டு.
அதே மாதிரி பாட்டுமே பாடுறது வந்து சும்மா பேருக்கு பாடாமல் அந்த அந்த ராகம் அந்த கல்யாணி ராகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி பாட அந்த ராகமாகவே இருக்கும். ஆமா. So, அதெல்லாம் வந்து அவர்தான் நமக்கு அசாத்திய எஸ்பிபி, திறமை. ஜெயசுதாஸ், ஆமா, மலேசியா வாசன் எல்லாமே அவர்தான். எல்லாருமே அவர்தான் நமக்கு. லியோனி சார் அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர விஷயம் என்னது? ஒரு பட்டிமன்றம் தான் எல்லாருக்குமே. பட்டிமன்றம் தான் எதனா கேள்வி பட்டிமன்றம் தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த காமெடியாக ஒரு நகைச்சுவையான அந்த பட்டிமன்றம் நடத்துவார், அதுதான் ஞாபகம் வரும். ஓகே. இது அவரோட 50வது பொன்விழா ஆண்டு. இந்த விழாவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அவரோட பயணம் குறித்து அவர் எல்லாத்தையும் நல்லா பழகக்கூடிய மனிதர். ஸோ எங்களுக்கும் அந்த அந்த வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துட்டையும் நம்ம படங்கள் பார்த்துட்டு அவர் பாராட்டுற விஷயத்தில் இப்படிலாம் பாராட்டுவார் அவர். ஸோ அப்படி எங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டது தான். பெண் படங்கள் பார்த்தெல்லாம் நிறைய பாராட்டியிருக்காரு. ஸோ அப்படி பழக்கம் ஏற்பட்டதான். ஸோ அவர் 50வது விழாவில் நான் வந்து அவரோட 50வதுல நான் பங்கேற்கிறது எனக்கு சந்தோஷம். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து பட்டிமன்றங்கள் பார்த்து சிரித்து நகைச்சுவையோடு வந்திருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட லியோனி சாரோட 50வது விழாவுக்கு நான் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அவருக்கு பேச்சில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? இல்லை, பாடல்களை பற்றி அழகாக பாடி பண்ணுவார். அது எனக்கு ரொம்ப ஒரு இதையும் வந்து பாடி இமிட்டேட் பண்ணி பண்ணுவார். ஆமாம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே நகைச்சுவையான பேச்சு. ஒரு ஒரு கூட்டத்தையே கட்டுப்படுத்துகிற ஒரு விஷயம் அவருக்கு இருக்கும். ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்தணும், யார் என்ன பண்ணணும் அப்படின்னு அது நகைச்சுவையோடு அதை வச்சிருக்கிற ஒரு விஷயம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.